ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தோட டாப் 10 தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங் என்னென்னன்றதை பார்க்கலாம். 10th பிளேஸில் 5.76 டிஆர்பி ரேட்டிங்கோட ஸ்டார் விஜயோட ஆஹா கல்யாணம் சீரியல் தான் இருக்குது. இந்த சீரியல் இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. அடுத்த வாரம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 9th பிளேஸில் 7.60 டிஆர்பி ரேட்டிங்கோட ஸ்டார் விஜயோட பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல் தான் இருக்குது. சரவணன் அண்ட் மயில் கல்யாணம் 1008 பிரச்சனைக்கு நடுவில் எப்படி நல்லபடியாக நடந்து முடியுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரத்தில். 8th பிளேஸில் 7.60 டிஆர்பி ரேட்டிங்கோட ஸ்டார் விஜயோட பாக்கியலட்சுமி சீரியல் தான் இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷங்கிற மாதிரி இந்த சீரியல் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, டாப் 5ல் தாண்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சீரியல் இன்னும் நிறைய பேர் விருப்பப்பட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. பட் கதை கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் அப்படி தான் இருக்குது. நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் ஏதோ ஒன்று லேகிங்காகவே இருக்குது. அடுத்த வாரத்தில் என்ன இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 7th பிளேஸில் 8.24 டிஆர்பி ரேட்டிங்கோட சன் டிவியோட இனியா சீரியல் தான் இருக்குது. ஒரு வழியாக விக்ரம் சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு டியூட்டிக்கு போக போகிறாரு. இனியாவும் கடத்தி நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. அண்ட் யாழ்னியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னும் நல்லா என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6th பிளேஸில் 8.26 டிஆர்பி ரேட்டிங்கோட ஸ்டார் விஜயோட சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்குது. இந்த சீரியல் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. அண்ட் நம்ம அடுத்த வாரத்தில் இன்னும் என்ன நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் 5th பிளேஸில் 8.35 டிஆர்பி ரேட்டிங்கோட சன் டிவியோட சுந்தரி சீரியல் தான் இருக்குது. சுந்தரி சீரியலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாமா சுந்தரி ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அனுவோட அம்மா தான் லாயராக அப்பியர் ஆக போகிறாங்க அவங்க ஜெயிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்காக. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 4th பிளேஸில் 10.60 டிஆர்பி ரேட்டிங்கோட சன் டிவியோட கயல் சீரியல் தான் இருக்குது. ஒரு வழியாக கயல் எழில் கூட மேரேஜ் நடக்க போகுது. அண்டு அவங்க பெரியப்பா பிரேக் ஒயர்லாம் கட் பண்ணி நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க கல்யாணம் நல்லபடியாக முடியுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 3rd பிளேஸில் 10.68 டிஆர்பி ரேட்டிங்கோட சன் டிவியோட வானத்தை போல சீரியல் தான் இருக்குது. துளசி ஊர் தலைவராக இருக்கும்போது மக்களோட பணம்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதுனால அந்த பணம் காணாமல் போனதுக்கு துளசி தான் காரணங்கிற மாதிரி அந்த ஊர் ஃபுல்லாக பேசுகிறதுனால துளசி ஊரை விட்டு காலி பண்ணி குடும்பத்தோடு போயிடுவாங்க. அண்ட் துளசியோட அண்ணா துளசியை தேடிட்டு தான் இருப்பாங்க. கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2nd பிளேஸில் 10.68 டிஆர்பி ரேட்டிங்கோட எதிர்நீச்சல் சீரியல் இருக்குது. சன் டிவியில் வர சீரியல். எதிர்நீச்சல் சீரியலில் எல்லாருக்குமே ஜனனி சக்தி எல்லாருக்குமே தனித்தனியாக ஜாப் கிடச்சிரும். நந்தினியோட பொண்ணுக்கு அவங்க தாத்தா காசு கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வாரத்தோட தமிழ் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க சீரியல் 11.30 டிஆர்பி ரேட்டிங்கோட சன் டிவியில் வர சிங்கப்பெண்ணே சீரியல் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளேஸில். அங்கே என்னென்னா நந்தா ஒரு பிளான், இங்கே என்னென்னா மித்ரா ஒரு பிளான்னு ஆளாளுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. மகேஷும் ஆனந்தியும் மீட் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை வேறு என்ன பிரச்சனைலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வாரத்தோட சீரியல் டிஆர்பி ரேட்டிங் இதுதான். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.